ரீசென்ட்டாக வந்து நம்ம ஒரு போஸ்டர் பார்த்துருப்போம். அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லயும் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது போக Instagramல என்னோட ஐடியில போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு மறுபடியும் நான் போடுறேன் பார்த்துருங்க. இதுதான் நம்ம படத்தோட டைட்டில் போஸ்டருங்க. இதில தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா இந்த 5 லாங்குவேஜில வந்து நம்மளோட படம் வரப்போகுது. ஐ மீன் இது வந்து ஒரு பைலட் ஃபிலிம்ங்க. பைலட் ஃபிலிம் அப்படின்னா என்னன்னு நெறைய பேருக்கு தெரில. நெறைய பேர் வந்து பிக் ஸ்க்ரீன்ல வெயிட்டிங்னா, அதில பார்க்கணும்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க என் மேல காட்டுற அன்பு எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஊக்க மருந்தா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு. அதுக்கான வேலைகளும் அடுத்து போயிட்டு தான் இருக்குது. புரொடியூசர்ஸ் அப்ரோச்லாம் போயிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் வந்து நம்ம ஃபியூச்சர் ஃபிலிமா எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. லைக் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள வரும். நம்மளோட மூவியும் அதே மாரி தாங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள வந்திருக்குது. ஸோ நம்ம பைலட் ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்போ வரப்போகுது? அடுத்து ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது? இது என்ன பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக போகுது? மல்டி லாங்குவேஜ்ல என்ன பிளாட்ஃபார்ம்ல இருக்க போகுது? என்னென்ன பிளாட்ஃபார்ம்லலாம் இருக்க போகுது? இத நீங்க எப்படி பார்க்க போறீங்கங்கிற அந்த அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் வாங்க. அகால மரணம். அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க மண்ணெண்ணெய் ஊத்தி எரிஞ்சு இறந்து போயிருப்பாங்க. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி துள்ள துடிக்க இறந்து போயிருப்பாங்க. இவங்களோட சாவுகள்லாம் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சாவா இருக்குங்க. இந்த மாதிரியான சாவு வீட்டுக்கு மோஸ்ட்லி நம்ம வீட்டிலேருந்து பெரியவங்க யாருமே கூட்டு போக மாட்டாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போதும் சரி, நீங்கள் உங்களோட வயசில் சின்ன வயசில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாருன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து உங்களை கூட்டு போயிருக்க மாட்டாங்க. உங்களுக்கே ஒரு டவுட் இருந்திருக்கும், என்னடா அது அக்கம் பக்கத்தில் அவங்க தாயா பிள்ளையாக பழகின ஒருத்தவங்க என்ன கஷ்டனாலும் என்ன நஷ்டனாலும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களா இருந்தவங்க அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அப்பா நம்மளை கூட்டு போகாமல் இருக்காரே, நம்ம அம்மா நம்மளை கூட்டு போகாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு வலி இருந்திருக்கும். அது எதனால் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி வந்த ஸ்டோரி மூலயமா தான் புரிஞ்சதுங்க. அதாவது எனக்கே இன்றைக்கி தான் புரிஞ்சது. எனக்குமே சின்ன வயசில் நிறையா பேர் பழக்கத்தில் இருந்திருப்பாங்க, நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நம்ம அப்பா கிட்ட அடி வாங்கும்போது அவங்க தான் வந்து காப்பாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் இறந்து போயிருப்பாங்க திடீர்னு. எதுக்கு இறந்தாங்கன்னு கூட அப்போ நமக்கு நாலேஜ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை கூட்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவும் என்னை கூட்டு போகல. அப்போது ஒரு கோபம் இருந்தது, இப்போ வரைக்குமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எனக்கு இவங்க இந்த ஸ்டோரியை அனுப்புனதுக்கப்புறமா நல்ல வேலைடா எங்கள் அப்பா என்னை கூட்டு போகலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே த்ரில்லிங்கான ஸ்டோரிங்க, பயங்கரமாக இருக்கும். இப்போவே நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், குழந்தைகள் யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க, பெரியவங்க மட்டுமே பாருங்கள். ஏன்னா அது அவங்க மனசில் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை கொடுக்குன்னு தெரியாது. ஸோ பெரியவங்க நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, உங்கள் குழந்தைங்க போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிடுங்க. பெரியவங்க மட்டுமே பாருங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நடந்த இடம் காரைக்காலுங்க. காரைக்காலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் தான் நடந்திருக்குது. அந்த ஊரோட நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த ஊரில் 1987 90 நடந்த ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு இந்த ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் கீதா. அவங்களோட அம்மா பானுக்கு சின்ன வயசுல, அதாவது அவங்க அம்மாவுக்கு 8 வயசு இருக்கும்போது நடந்த ஒரு அமானுஷ கதையை கீதா கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. டெவில்ஸ் கிச்சன் பார்க்குற குடும்பமாங்க அவங்க குடும்பமே. ஸோ அவங்க ஷேர் பண்ண விஷயத்த என்கிட்ட கீதா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். 1980s - 90s வரைக்கும், அவ்வளவு ஏன் இப்போ வரைக்குமே நிறைய கிராமங்கள்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்க. பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களோட வீட்டிலேருந்து வெளியவே அனுப்ப மாட்டாங்க அவங்கள. அதுக்கு சில நாட்கள்லாம் இருக்குது ப்ரோ. அந்த நாட்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த தீட்டு கழிஞ்சதுக்கப்புறமா வெளியே அனுப்பிடுவாங்கங்கிறதுலாம் அடுத்த பட்சங்க. ஆனால் நார்மலாகவே அப்போல்லாம் பொண்ணுங்க வந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்களாம். அவங்க வீட்டுக்குள்ளேயே விளாண்டுக்கலாம், வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கலாம், வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசிக்கலாமே வெளியே போகக்கூடாது, சுத்தமாக போகவே கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் பானு அவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. இப்போது அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலி. ஏன்னா அவங்க லவ் மேரேஜ் பண்ணி அவங்களோட அப்பா யார் இன்றைக்கி நம்ம கதை அனுப்பியிருக்காங்க இல்லையா, கீதாவோட அப்பா வந்து லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஹிந்துவாக மாறிடுறாங்க.
ஆனால் அவங்க சின்ன வயசில் ஒரு 8 வயசு இருக்கும்போது அவங்க முஸ்லீம் ஃபேமிலியாக தான் இருந்திருக்கிறாங்க உங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே. அப்போ நடந்த ஒரு உண்மை கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ 8 வயசு இருக்கும்போது பானுவோட வீடு எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு பெரிய வீடாங்க, தனி வில்லா டைப்பில் இருக்குமா. அந்த ஊர் சைட்லலாம் தனித்தனி வீடாக தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஏரியாவாங்க. அங்கே மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்களாம். பானுவோட வீட்டுக்கு வெளியவே ஒரு மளிகை கடை வச்சுருப்பாங்களாங்க. இவங்க ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே இவங்க கிட்ட தான் மளிகை வாங்குறதான். இந்த தனி வில்லாவில் கீழே ஒரு பெரிய ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும், ஒரு ரூம் இருக்கும், மேலே ஒரு ரூம் இருக்கும், அதுக்கு மேலே மொட்டை மாடி. இதே மாதிரி தான் வரிசையாக அங்கே இருக்கிற எல்லா வீடுமே. வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய திண்ணை இருக்குமாங்க. அங்கே தான் இந்த பெரியவங்களாம் வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வெளியே உட்காந்து பேசுறது, அவங்களுக்குள்ள அரட்டை அடிச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குமா. அப்படியே வீட்டுக்கு பின்னாடி ஒவ்வொரு வீட்டுக்கும் பின்னாடியும் ஒரு கொல்லைப்புற கதவு இருக்குமாங்க. அந்த சைடு ஒரு பெரிய ஏரியா இருக்குமா. அங்கே தான் இந்த வயசுக்கு வந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா, வயசுக்கு வந்த பொண்ணுங்கள்லாம் வெளியே விட மாட்டாங்க இல்லையா, அங்கே தான் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அங்கே ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு வெளியுமே ஒரு மரம் இருக்குமாங்க, நிறையா மரம் இருக்குமா, கார்டன் ஏரியா மாதிரி இருக்குமா. அங்கே தான் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஈவினிங்காக ஒரு 4 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் விளாடுவாங்களாம். 7 மணி வரைக்கும் தான் அவங்க வெளியே அலௌடாம். அதுக்கு மேலே இந்த சாமோம்பாங்க இல்லையா, அந்த லைட்டு போகிற நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு ரூல்ஸ். இந்த வயசுக்கு வந்த பெரிய பொண்ணுங்க எல்லாருமே பின்னாடி கூட்டாஞ்சோறு ஆக்குறது, அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து நிறைய துணிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குன்னாங்க இல்லையா, அங்கே ஊஞ்சல் மாதிரி கட்டி ஆடுறது விளாடுறது, இந்த மாதிரி ஒரே கலக்கலப்பாக இருக்குமாங்க. இதில் சின்ன பிள்ளைங்களையும் சேர்த்துப்பாங்களாம். எதுக்குன்னா அவங்கள வேலை வாங்குறதுக்கு. இவங்களுக்கு எதனா தேன் மிட்டாய் இல்லை இந்த செம்மண் சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்களா அவங்க அம்மா. அது என்னன்னு எனக்கு புரியலைன்னா நீங்கள் கேளுங்க, நம்ம கோஷ்டிஸே சொல்லுவாங்க அப்படின்னாங்க. 1990s எங்களுக்கு செம்மண்ணா அந்த புளிப்பு மிட்டாயோட இதைத்தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விதையை அரைச்சி ஒரு மாதிரி பொடி மாதிரி வச்சுருப்பாங்க, அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பானுவோட வீட்டில் போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. பானு தான் கடை வச்சுருக்காங்க இல்லையா, பானுவோட அப்பா பானுவை உட்கார வச்சுட்டு வெளியே போயிடுவாங்களாம். வெளியே எங்கேயாச்சும் வேலை வந்துச்சுன்னா போயிடுவாங்களாம். அந்த டைமில் இந்த சீனியர் பொண்ணுங்க எல்லாருமே இந்த ஜூனியர்ஸ் பொண்ணுங்களை, குறிப்பாக பானு இந்த கதை அனுப்புனாங்க இல்லையா கீதா, அவங்களோட அம்மாவை வேலை வாங்குவாங்களாம். ஏன்னா அவங்க தான் மளிகை கடை வச்சுருக்காங்க இல்லையா, புளிப்பு மிட்டாய் எடுத்துகிட்டு வா, தேன் மிட்டாய் வாங்கிட்டு வா, அது இதுன்னு சொல்லி காசு கொடுத்துருவாங்களாம். காசு கொடுத்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி வேலை வாங்குறதுக்குனே வச்சுருப்பாங்களாங்க. இப்படி பானுவோட வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. பானுவையும் 5th ஸ்டாண்டர்டோட அவங்க அப்பா நிப்பாட்டிடுறாரு. படிப்பு இதுக்கப்புறம் வேணாம், நீ ஸ்கூலுக்கு ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது, வேணான்னு சொல்லி நிப்பாட்டிட்டாராம். இந்த டைமில் இவங்க எல்லாருமே பின்னாடி விளாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பொண்ணு, வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு. அப்போல்லாம் அந்த அளவுக்குலாம் நாலேஜ் இருக்காதுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பொத்தி வச்சு ஒரு அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், அந்த பொண்ணுக்கு மைண்ட் செட்டே வேறு மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு சரௌண்டிங்கில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் இந்த ஃபோன்லாம் கிடையாது, இந்த மாதிரி சோசியல் மீடியா இந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப், யூடியூப்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது சுத்தமாகவே. அந்த டைமில் அந்த பொண்ணுங்களுக்கு எப்படி இருக்கும் மைண்ட் செட்டு, அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இதுதான் அவங்களோட வாழ்க்கை. இப்படி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு, அவங்க அம்மா ஏண்டி கரெக்டான நேரத்துக்கு தொழுவ மாட்ற, ஏண்டி விளையாண்டுட்டு ஈவினிங்காக விளையாட போகிற, சரி ஓகே, நீ பாட்டுக்கு வீட்டுக்கு குளிக்கணுமா இல்லையா, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அரட்டினதுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி எரிஞ்சு செத்துருச்சாங்க. ஒரே அலறல் சத்தமாக. அன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணி இருக்குமாங்க. ஒரு அலறல் சத்தம். பானுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. அப்போ தான் அந்த தேன் மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு காசுலாம் வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கிட்ட. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு எல்லாரும் போய் பார்த்துருக்குறாங்க. பானுவும் அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்களாம். எல்லார் வீட்டிலேருந்து ஆளுங்க ஓடி போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அவங்க அம்மா திட்டுன ஒரு சின்ன விஷயத்துக்கு வீட்டில் வாங்கி வச்சிருந்த கெரோசினை ஊற்றிட்டு எரிச்சுக்கிட்டாங்களாம் தன்னைத்தானே. அவங்க வீட்டில் ஒரு தேக்கு கட்டில் இருக்குமாங்க பெட்ரூமில். அந்த கட்டில் பக்கத்தில் நின்று தான் இந்த காரியத்தை அந்த பிள்ளை பண்ணியிருக்கு. ஸோ நல்லாவே பற்றி இருந்திருக்குது, அந்த ரூமே எரிஞ்சு போச்சான். அந்த காலத்துலலாம் இந்த மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரான கேஸாங்க. அதுவும் இந்த பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப ரேரான ஒரு கேஸாம். ஸோ எரிஞ்சு இறந்து போன அந்த பொண்ணோட பாடி போஸ்ட்மார்ட்டமுக்கு போயிருக்கு, போலீஸ் கேஸாகவும் ஆயிடுதுங்க. அவங்களோட பாடி வர்றதுக்கு 1 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதாவது இன்றைக்கி ஈவினிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, நாளைக்கு காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போது அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விடிய காலையில் 6:30 மணிக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாவுங்கிறது ரொம்ப ரேரு. அது போக அந்த ஏரியாலேயே புழங்கின ஒரு பொண்ணுங்கனால ஒரு மாதிரி ஊர் திருவிழாவுக்கு வர மாதிரி கூட்டம் கூடிருச்சாங்க. பானுவை அவங்க அம்மா கூட்டு போக மாட்டேன்ருக்குறாங்க. பானு அழுதுருக்குறாங்க, அம்மா எனக்கு தெரியுமா அந்த அக்கா எனக்கு ரொம்ப பழக்கம்,
என்கிட்ட வந்து நிறையா வாங்கியிருக்கிறாங்க, நமக்கெல்லாம் நிறையா காசுலாம் கொடுத்துருக்குறாங்கம்மா, நம்ம கடையில் தான்மா வாங்குவாங்க, பாவமா அந்த அக்காவுக்கு என்னம்மா ஆச்சு, எல்லாரும் கேட்டால் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாமான்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் யாரும் சாகலம்மா, உனக்கு யாரோ சும்மா சொல்லியிருக்கிறாங்க, நீ பாட்டுக்கு படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவங்கள விடவே இல்லையாங்க. பானுவோட அம்மாவும் பானு கூடயே இருந்துடுறாங்க. ஏன்னா பானு ரொம்ப அழுதுருக்குறாங்க. ஐயோ இந்த பொண்ணை இப்படியே விட்டுட்டு போனால் இவளுக்கு எதனா இருள் அடிச்சிட போகுதுன்னு சொல்லி பயந்துட்டு இவங்க கூடயே உட்காந்து இருந்திருக்கிறாங்க. பானுவோட பாட்டி ஆல்ரெடி அவங்களோட குடும்பத்தில் ஒரு பொண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணமாகி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்கிறாரு, இந்த பொண்ணு இங்கே இவங்களோட காலனியில் இருந்திருக்கிறாங்க. இப்போது இவங்க கூட அந்த டெத்து வீட்டுக்கு அந்த பொண்ணு போயிருக்கிறாங்க. போனவங்க சும்மா இல்லாமல் அங்கே அந்த பொண்ணோட எரிஞ்சு போன அந்த பாடியை பார்த்துட்டு, ஏன்னா வந்துருச்சு, பாடிலாம் வந்துருச்சு வீட்டுக்கு, பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. வந்து பார்த்தவங்க அந்த பொண்ணை பார்த்த மாதிரியே நின்றுட்டு இருந்துருக்குறாங்க ஒரு 2 நிமிஷம். பானுவோட பாட்டி வந்து அவங்கள உழுக்குனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு சுயநினைவே வந்திருக்குது. என்னாச்சுமா, ஏமா அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிற, வா போலாங்கும்போது அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. எரிஞ்சு போய் கிடக்குறாங்க இல்லையா, அவங்களோட பாடியை பார்த்து இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமா இப்படி பண்ணிக்கிட்ட, நல்லா அழகான பொண்ணு நீ, ஏன் இந்த வயசில் வந்து உனக்கு என்ன வயசாகுதுன்னு, உனக்கு கல்யாணம் கூட ஆகலை, எதையுமே பார்க்காம அதுக்குள்ளே நீ பாட்டுக்க இந்த முடிவு எடுத்துக்கிட்டேயே, ஏன் அவசரப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணீர் விட்டுருக்குறாங்க. அதோடு அங்கேருந்து கிளம்பியிருக்கலாமா, அவங்க கிளம்பலை. அவங்கள அறியாமலே ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிச்சு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. அதாவது உள்ளே வருவாங்க இல்லையா, அந்த பாடியை, டெட் பாடியை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. அப்படி கூப்பிட்றதுக்கு அது ஒன்றும் கல்யாண வீடு கிடையாது. அந்த கேத வீட்டில் போயிட்டு நம்ம அப்படி பண்ணக்கூடாது இல்லையா. பொதுவாகவே சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வீடுகளுக்கெல்லாம் போகும்போது. வாங்க வாங்கன்னு சொன்ன உடனேயும் பானுவோட பாட்டியே அவங்க கையை பிடிச்சி கிள்ளி இருக்கிறாங்க. அம்மா அப்படிலாம் பேசக்கூடாதுமா, வாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவங்கள அறியாம ஒரு மாதிரி உடம்புக்குள்ள எதனா ஒன்று பூந்துச்சுன்னா எப்படிங்க இருக்கும், ஒரு மாதிரி அப்படின்னு இழுத்துக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க அந்த கேத வீட்டுக்குள்ள, டெட் பாடிக்கு பக்கத்துலேயே. எல்லாரும் சேர்ந்து தண்ணி தெளித்து அவங்கள எழுப்பி விட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு கரெக்டாக ஒரு 7 மணி இருக்குமாங்க. இவங்க போய் பார்த்தது விடிய காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே இந்த கேத வீட்டுக்கு போயிட்டு வந்தது, அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தது. அன்னைக்கு நைட்டு ஒரு 7 மணிக்கே இந்த பொண்ணு கதறுதாங்க, எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு ஹாலில் உருண்டுருக்குறாங்க. பானுக்கு சத்தம் கேட்டு வெம்மா போய் பார்த்தா, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தானே, அவங்க போய் பார்த்தா நடு வீட்டில் உருண்டுகிட்டு இருக்கிறாங்களாம். எரியுது எரியுது, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அமானுஷ்யமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அவங்களோட அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு மிரண்டிருக்கிறாங்க. என்னடா அது, என்னாச்சு இவளுக்கு, அவங்க வீட்டுக்காரர் வேற ஃபாரின்ல இருக்கிறாரு, அவருக்கு நம்ம தானே பதில் சொல்லி ஆகணும். இன்னைக்கு காலையில இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. நேற்று ஈவினிங் தான் அந்த பொண்ணு இறந்துருக்குது. அதே டைமிங் 7 மணிக்கு அந்த பொண்ணு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துனது 7 மணி. இந்த பொண்ணுக்கு அடுத்த நாள் நைட்டு 7 மணிக்கு இந்த மாதிரி நடக்கவும் பயப்படுறாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட கதறி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நார்மல் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஏதோ ஒரு பயந்த கோளாறாயிருக்கும், ஏன்னா அங்கே போயிருக்கிறாங்க இல்லையா, அங்கே வேற போய் மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறா, ஏதோ பயந்த கோளாறாயிருக்கும், நம்ம தர்கா கூட்டு போய் சரி பண்ணிடலான்னு விட்டுடுறாங்க. அடுத்த ஒரு வாரம் தொடர்ந்து கரெக்டாக 7 மணி ஆனாலே இந்த பொண்ணு எரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அமானுஷ்யமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை இப்படியே விட்டோன்னா இது நல்லா இருக்காது, ஃபாரினில் இருக்கிற அவங்க வீட்டுக்காரருக்கு எப்படியாவது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து அவருக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி உன் பொண்டாட்டிக்கு ஆயிடுச்சுப்பா, ரொம்ப ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பிஹேவ் பண்ணுறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ கொஞ்சம் இங்கே வந்தேன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியப்படுத்தினதுக்கப்புறமா அவரும் கிளம்பி வராருங்க. அவர் கிளம்பி வந்து பார்த்தா ஒரு வாரத்துக்கு அப்புறம், இந்த பொண்ணு இறந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் வராரு. அந்த பொண்ணோட தோல்லாம் ஒரு மாதிரி உறிஞ்சு இருக்குதாங்க, ரத்தம் மேலெல்லாம் ஒரு மாதிரி ரத்தக்கரை உறிஞ்சு இருக்குதான். இப்போ மண்ணெண்ணெய் ஊற்றி எரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட தோல் எப்படி இருக்கும், அந்த மாதிரியே இந்த பொண்ணோட தோல்லாம் ஆயிடுச்சாங்க. முகங்க எல்லாமே டோட்டல் பாடி அந்த மாதிரி ஆயிருக்குது. லைக் அந்த இறந்து போச்சு இல்லையா, அந்த பொண்ணோட முகம் மாதிரியே மாறிக்கிட்டு வருதாங்க, உடம்பு மாதிரியே. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்கு பார்த்துட்டு. இப்போ அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஃபாரின்லேருந்து வந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா நாகூரில் இருக்க தர்காவுக்கு கூட்டு போகிறாருங்க. இது சரிப்பட்டு வராது, நான் நாகூர் தர்காவுக்கு கூட்டு போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கே ஒரு பாய் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிறனால அங்கே கூட்டு போய் பார்த்துருக்குறாங்க. அங்கே இருக்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது, ஆல்ரெடி இந்த மாதிரி மண்ணெண்ணெய் ஊற்றி எரிஞ்சு போன ஒரு ஆத்மா இருக்குது, இந்த பொண்ணை வந்து அங்கேயே தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி அங்கேயே தங்க வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் அவர் கூட இருந்திருக்கிறாங்க, அந்த பொண்ணு கூட இருந்திருக்கிறாங்க. ஒரு 2 நாள் தானாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தோல்லாம் உறிஞ்சி ரத்தமாக வந்து அந்த பொண்ணு ரொம்ப ஒரு உடம்பெல்லாம் உடஞ்சி போய் சாப்பிட மாட்டேங்குதான், யார்கிட்டையுமே பேச மாட்டேங்குதான், ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்குது.
அழுக ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி 7 மணி ஆனால் உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு அந்த தர்காக்குள்ளேயே உருண்டுக்கிட்டு இருக்குமாங்க. இப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு என் அம்மா கிட்ட நான் பேசணும், என் அம்மாவை கூட்டுவாங்க, என் அம்மா கிட்ட நான் சாப்பாடு சாப்பிடணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இங்கே இருக்க மாட்டேன்னோடனையும் இவங்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மாவை கூட்டு வந்திருக்கிறாங்க. இது யாரு, நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன், எங்கள் அம்மாவை கூட்டுவான்னு சொல்லி கதறி இருக்குதுங்க. அப்போ தான் அந்த பாய் சொல்கிறாரு, இந்த பொண்ணு வந்து உங்களோட ஒய்ஃப் கிடையாது, எரிஞ்சு இறந்து போச்சு இல்லையா, அந்த பொண்ணோட ஆத்மா தான் உள்ளே இருக்குது, அந்த பொண்ணோட அம்மாவை கூட்டுவாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த எரிஞ்சு போய் இறந்துச்சு இல்லையா ஒரு பொண்ணு மண்ணெண்ணை ஊற்றி, அவங்களோட அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கிறாருங்க. கூப்பிட்டு வந்து விட்டா அப்போ இந்த பானு இருக்காங்க இல்லையா, அந்த கதை அனுப்பின கீதாவோட அம்மா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்க பாட்டி, பானு, அவங்க அம்மா 3 பேருமே வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அழுதுகிட்டே, அம்மா எனக்கு பசிக்குதுமா, என்னை தனியாக விட்டு போகாதம்மா, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பயமாக இருக்குமா, எரியுதுமா, உடம்புலாம் எரியுதுமா, அந்த தற்காலேருந்து என்னை முதல்ல வெளியே கூட்டு போமான்னு சொல்லிட்டு கதறி இருக்குது. அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, மா நீ வந்து ஏதோ தப்பு பண்ணிட்ட, இறந்துட்ட, இப்போ இந்த பொண்ணு என்னம்மா பாவம் பண்ணுச்சு, ஏன்னா இந்த பொண்ணு சாகுற நிலைமையில இருக்குதாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்களாம், இந்த எரிஞ்சு போன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ளே பூந்துருக்காங்களே, இவங்களும் ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். ஆனால் இப்போ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இந்த சிறங்கு வந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி உடம்புலாம் உடஞ்சி போய் சாக கிடக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதனாலேயே அழுதுகிட்டேம்மா விட்டுருமா, யாரோட இதுவும் நமக்கு வேணாம், ஏன்னா முஸ்லீம் முறைப்படி 40 நாள் ஆகுமாங்க இறந்து போனவங்களோட ஆத்மா வந்து மேலே போகிறதுக்கு 40 நாள் ஆகுமா. இந்த 40 நாளுக்குள்ளே தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு இறந்த அடுத்த நாளே ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. இப்போது 12வது நாளோ 13வது நாளோ இந்த தர்காக்கு அந்த எரிஞ்சு போன பொண்ணோட அம்மாவை கூட்டு வந்திருக்கிறாங்க தர்காக்கு. இப்போ அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே சாப்பாடுலாம் ஊட்டியிருக்கிறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா, அம்மா நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேம்மா, நான் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாது, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நான் இவ்வளோ காசு கொடுத்துருக்குறேன், அவங்கக்கிட்ட இதை வாங்கிக்கோ, இவங்கக்கிட்ட இதை வாங்கிக்கோன்னு கரெக்டாக சொல்லுதாங்க. இது நாள் வரைக்கும் அந்த பொண்ணு ஒருவேளை மென்டலி அஃபெக்டட் ஆகிருந்தா கூட அப்போல்லாம் அதெல்லாம் ஈஸியாக நம்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேய் பிடிக்கிறது இதெல்லாம். ஆனால் இந்த விஷயம் ஒன்று தான் எனக்கு ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சுங்க. என்னென்னா அந்த பொண்ணு சொல்கிறாங்களாம், அக்கம் பக்கத்துலலாம் நான் இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவங்க வந்து எனக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக கரெக்டாக சொல்லியிருக்குதுங்க இந்த பொண்ணு, அந்த பொண்ணோட கணக்கு வழக்க. ஸோ எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கப்புறமா அவங்க அம்மா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து ஒரு வாரத்தில் அந்த பொண்ணு இறந்துடுறாங்க, தர்காலையே இறந்துடுறாங்க. அவங்க உயிரை காப்பாற்ற முடியலை. சம்மந்தமே இல்லாமல் ஒரு டெத்து வீட்டுக்கு போன ஒரு பொண்ணு அங்கே வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் சில வார்த்தைகளை பேசுனதுனால அவங்களோட உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா புகுந்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட உயிரை சேர்த்தே எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. ரொம்ப ஒரு சேடான ஒரு ஸ்டோரி தான் இது. அவங்க அம்மா பானு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே கண்கூட பார்த்துருக்குறாங்க, நடந்தது எல்லாத்தையுமே கண்கூட பார்த்துருக்குறாங்க. அவங்களோட அம்மாவும் பாட்டியும் அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா வேறு சொல்லியிருக்கிறாங்க நடந்ததெல்லாம். அதை கீதா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க பானு. கீதா என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வீட்லேயும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரனுங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியை உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் பாய். ஹலோ கோஸ்டீஸ், போன வீடியோ பார்த்துருப்பீங்க அஞ்சலி பிரபாகரனில். நிறையா பேர் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருந்தீங்க, ரொம்பவே ஆறுதலாக பேசுனீங்க. ஒரு சிலர்லாம் இன்ஸ்டாகிராமில் எனக்கும் சரி அஞ்சலிக்கும் சரி கால் பண்ணிலாம் கேட்டீங்க. இந்த மாதிரி என்னாச்சு, உங்கள் வீடியோ பார்த்தோம், உங்களோட செகண்ட் பேபி வந்து இந்த மாதிரி டிஎன்சி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம், அபார்ஷன் வந்து போட்டிருந்தீங்க வீடியோன்னு சொல்லி நிறைய பேர் ஆறுதல் சொன்னீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் உடஞ்சி போய் உட்காரும்போது நம்ம கூட நிற்கிறவங்க ஒன்று ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இல்லை சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை பேரண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை ஒய்ஃபாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது யாருன்னே தெரியாத உறவுகள்லாம் நீங்கள் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் அதை பார்க்குறேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டிலும் உங்களோட முகத்தை நீங்கள் எல்லாருமே என்னோடய ஃபேஸை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் யார், அதை பார்க்குற நீங்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறது கிடையாது, உங்களுக்கு அவசியமும் கிடையாது. எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும், நாங்கள் இருக்கோம், சப்போர்ட்டாக இருக்கோம்னு சொல்லணும்னு உங்களுக்கும் அவசியமே கிடையாது. அப்பேற்பட்ட உறவுகளை நம்ம இந்த யூடியூப் வழியாக சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதே எனக்கு சத்தியமாக ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் தான் வருதுங்க. எனக்கு அழுகக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறேன்.
நாங்கள் அந்த விஷயங்கள்லேருந்து உடஞ்சி ரொம்ப அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டோம். இந்த மாதிரி உங்களோட வீட்டில் வந்து யாருக்குமே வந்து நடக்கக்கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான விஷயம் வந்துச்சுனாலும் உடஞ்சிராதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஆஃபீஸ் பார்க்குறதுக்காண்டி சில இடத்துக்குலாம் போனோம். அப்புறம் வெளியேலாம் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கும்போது அவங்கலாம் சொல்கிறது என்னென்னா, எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இது நடந்திருக்குதுங்க. எல்லாருமே இதை கடந்து தான் வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேபி இல்லைன்னா செகண்ட் பேபி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கடந்து தான் வந்திருக்கிறாங்க. அவங்களால ஒருத்தவங்கலாம் எங்ககிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட குழந்தை வந்து சொல்லவே இல்லையாம். வயித்துக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி உங்கள் குழந்தை வெளியே வந்துச்சுன்னா இறந்துரும் அப்படிங்கிறது டாக்டருக்கும் சரி, இந்த ஸ்கேன் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க வந்து சொல்லலையாம். ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க சென்னையில். பார்த்துட்டு அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருது. பிறந்து 1 மாசத்துல, ஒரு 2 மாசத்துல அவங்க கண்ணு முன்னாடி அந்த குழந்தை வந்து இறந்து போச்சாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, இந்த குழந்தைக்கு வயித்துக்குள்ள இருக்கும்போதே, அந்த உருவாகும் போதே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகமோ, இல்ல அந்த ஸ்கேனிங் எடுத்தாங்க இல்லையா? ஸ்கேன் பார்த்தாங்க இல்லையா? அவங்களோ சொல்லலையாங்க. ஆனால் நம்ம பார்த்த ஹாஸ்பிட்டல்லயும், நம்ம பார்த்த ஸ்கேனு சென்டர்லயும் வந்து நம்மகிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணிட்டாங்க. ஒருவேளை ஷேர் பண்ணாம விட்டு 5 மாசம், 6 மாசத்துல என்னோட பொண்டாட்டிக்கு வயிறு வலி வந்து, நான் கூட்டு போகும்போது இந்த மாரி குழந்தைய உடனே வெளிய எடுத்தாகணும். அப்போ இந்த மாரி ஒரு ஸ்கேன்லாம் ஒரு உள்ள அவனுக்கு வந்து பிளாடர் வந்து வீங்கியிருக்கு. இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவன வந்து எப்பனாலுமே அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி, அப்போ நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ஸோ, எங்களுக்கு நடந்தது நல்லதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா, அவன் வெளிய வந்து அவனுக்கு ஒருவேளை வெளிய வந்து எங்க கண்ணு முன்னாடி அவன் அந்த மாரி ஆயிருந்தான்னா, எங்களால எப்படி அத தாங்கியிருக்க முடியும்? ஒரு ஆஸ் எ பேரண்ட்ஸா வந்து எங்களால அத ஏத்துக்கவே முடியாது இல்லையா? ஸோ, நாங்க எடுத்த முடிவு சரிதாங்கிறது கடவுளே ஒரு சில மனிதர்களால எங்க கண்ணுக்கு காட்டிட்டாரு. நீங்களும் நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருந்தீங்க அதுல. அந்த வீடியோ பார்க்காதவங்க, அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்க, தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோ இது. அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் பாருங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருப்போம். எல்லாருமே நல்லா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பாய்ங்க. ரீசென்ட்டா நம்மளோட படத்தோட போஸ்டர் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதாவது டைட்டில் போஸ்டர். டைட்டில் வந்து ஏன்பா? ஆ? என்ன ரங்கா நியாயமா இது? நான் எவ்வளோ இதா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இடிச்சு விட்டு நீ பாட்டுக்கு ஒரு நிமிஷம் நிக்க மாட்டியாப்பா? சும்மாவா? நீ நடிச்ச படத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எடுத்த படத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரீசெண்டாக நம்ம